கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்த தமிழ் புத்தாண்டு விழா. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மக்கள் நலன் சார்ந்த சமுதாய பணிகளை கடந்த 30 வருடங்களாக தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தமிழ் புத்தாண்டு தின விழா, சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள், சமத்துவ நாள் விழா கொண்டாட்டம் கோவை வடவள்ளியில் உள்ள ஏழை எளிய மலைவாழ் பழங்குடியின பள்ளி மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வனவாசி கோகுலம் சேவாசிரம் இல்லத்தில் நடைபெற்றது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு புத்தாடைகள், அனைத்து வகையான பழங்கள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள், இனிப்பு மற்றும் கார வகைகளுடன் கை நீட்டமாக தலா ரூபாய் 20 பணம் மற்றும் அறுசுவை அன்னதானமும் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்தை கையில் ஏந்தி சமத்துவ நாள் உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொண்டனர். இவ்விழாவில் பாரத மாதா சுஜன் மற்றும் காப்பக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, சமத்துவ உறுதிமொழி ஏற்பு. எல்லாரும் சொல்லிடலாமா? இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் எமது உறவுகளே, இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். சாதி, மதம், இனம், மொழி இவைகள் கடந்து இந்திய மண்ணில் மனிதநேயம் வளர்ப்போம். ஒற்றுமையான இந்திய தேசத்தை உருவாக்கிடுவோம். சட்ட மாமேதை அம்பேத்கர் புகழை போற்றி பாதுகாக்கும் விதமாக அவர் விதைத்து சென்ற லட்சிய இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை அவரது பிறந்த நாளில் அவரை வணங்கி உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். அன்பு வணக்கம். கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டும் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டும் ஒரு எழுச்சிமிகு விழாவை வடவள்ளியில் உள்ள ஏழை எளிய மலைவாழ் பழங்குடியின பள்ளி மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வடவள்ளி வனவாசி கோகுலம் சேவாசிரம் இல்லத்திலுள்ள இந்த குழந்தைகளோடு கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த விழாவை முன்னிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அதாவது மா, பலா, வாழை என்கின்ற வகையில் அனைத்து விதமான பழங்களையும் கொடுத்து அவர்களும் நாளை கனிகாண வேண்டும். அதுபோலவே கைநீட்டம் என்கின்ற வகையில் எங்களால் முடிந்த சிறிய பண உதவிகளையும் கொடுத்து அவர்களுக்கு ஒரு அன்னதான உணவையும் வழங்கி அவர்களுக்கு புத்தாடைகள் இவை எல்லாமே நம்ம கொடுத்து இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி சட்டமேதை அம்பேத்கர் உடைய பிறந்த நாளில் அவருடைய கண்ட கனவான ஒரு சமத்துவ இந்தியா உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டபோதெல்லாம் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் அத்துணை நல்ல இதயங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வேளையில் எங்களுக்கு இந்த டைம் கேட்டதுக்கு எல்லாமே ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க, ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதையும் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்த திரு தர்ஷினி ஏஜென்சிஸ் திரு கார்த்தியனா அவர்களுக்கும் மற்றும் திரு மஞ்சுளா மோகன்குமார் அக்கா அவர்களுக்கும் மற்றும் திரு பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இந்த தர்பூசணி பழங்களை வழங்கி உதவிய திருமிகு பாண்டியராஜ் பிருந்தா உள்ளிட்ட குடும்பத்தார் அனைவருக்கும் மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொன்னதையுமே நம்ம அன்பு சகோதரி திருமதி பத்மாவதி அவர்கள் மற்றும் அவருடைய ஆட்டோ ஓட்டுநர் திரு பிரகாஷ் உள்ளிட்ட சமூக சேவர்கள்லாம் இந்த உதவி செஞ்சுருக்காங்க. இந்த உதவி உங்களால் இது சாத்தியமானது. எப்பவுமே பிஞ்சு குழந்தைகள், அதாவது எப்படின்னா நம்மளால் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவங்க அந்த சந்தோஷம் ஆகிறது தான் நம்ம உண்மையான பண்டிகையே. அந்த பண்டிகை இந்த குழந்தைகளுடைய மனத்தில் எல்லா ஒரு சிரிப்பை பார்க்குறோம். சிரிச்சிருங்க. இந்த சிரிப்பில் தான் உண்மையான ஒரு பண்டிகை இருக்குது. உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.